அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டான ப்ரெட்டை வச்சு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்க. மசாலாவோட வாடை போன பிறகு இதில் கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ், கேரட் ரெண்டத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க காய்கறியை ஓவர் குக் பண்ணிடாமல் ஒரு 60% வெந்தாலே போதும். அப்போ தான் சாண்ட்விச் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். அந்த முட்டைக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து முட்டையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கில் நம்ம வீட்லேயே செஞ்ச ஹோம்மேட் மயோனீஸை ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கான ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவையானவங்க பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா க்ரீமியாக இருந்தால் தான் சாண்ட்விச் சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பேனில் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ப்ரெட்டை ஒரு சைடு டோஸ்ட் பண்ணிவிட்டு மறு சைடு மயோனீஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இன்னொரு சைடு டொமேட்டோ கெச்சப்பை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் டோஸ்ட் பண்ணி எடுங்க. அவ்வளோ தான், சூப்பர் டேஸ்டியான எம்மியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.